லிவர் அப்படிங்கிற இந்த நம்ம டாக்ஸின் சொன்னோம் இல்லைங்களா, ரசாயன மாற்றங்களால் உடம்பில் ஏற்படுகின்ற பல வகை தீய ஒரு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல ஃபில்டர் ஆகுதுங்க? மெயினாக வந்து 2 ஃபில்டர் ஸ்டேஷன் நம்மளுக்கு இருக்குது. ஒன்று வந்து கிட்னி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லிவர். அந்த லிவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஃபேக்ட்ரி. எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு நல்லதை மட்டும் எடுத்து கெட்டதெல்லாம் முடிந்த வரைக்கும் அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா லிவர். அந்த லிவர் வந்து தற்சமயம் நம்ம இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 வருஷத்துக்கு உள்ள வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகப்படியான ஒர்க் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உணவு பொருள் தென் நம்ம வாழ்க்கை நிலை மாற்றங்கள் லைஃப் ஸ்டைல் டிசீசஸாக மாறி இருக்கு. அந்த லிவரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேட்டி லிவர் ஆகும், லிவர் சிரோசிஸ் ஆகும். லிவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 வயசு பையனுக்கு ஒரு அப்டமன் ஸ்கேன், யூஎஸ் ஸ்கேன் எடுத்து பார்த்தாலே, அல்ட்ராசவுண்டில் வந்து ஸ்கேன் பார்த்தாலே லிவர் என்ன அதுங்க ஃபேட்டி, அதாவது கொழுப்பை சுத்தப்பட்ட லிவராக மாறி இருக்கிறது. அந்த கொழுப்பு அங்கேருந்து மாறி ஃபேட்டி லிவரை வந்து ரிவர்ஸ் பண்ணுமா? ஃபஸ்ட்டு கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 வந்து அதுக்கு மேலே போச்சுன்னா லிவர் கேன்சராகவோ லிவர் சிரோசிஸாக மாறும். அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணணும், உடம்புல இருக்கிற கொழுப்பை குறைக்கணும். அதே மாதிரி லிவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லிவர்ஸ் வந்து ஃபேட்டி லிவர் ஆயிடுச்சுன்னா டாக்டர்ஸ் ஒன்று சொல்லிடுவாங்க, இதை எதனாலையும் குறைக்க முடியாது, நீங்கள் ஆகாரத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய எக்ஸசைஸ் லெவலை வந்து அதிகப்படுத்துங்க, ஆயில் வந்து சுத்தமாக கம்மி பண்ணுங்க அப்படிங்கிறோம். ஆனால் நம்ம வந்து அதே லெவலில் போயிட்டுருக்கோம், இதாகிட்டுருக்கோம். ஸோ ரிவர்ஸ் அப்படிங்கிறது மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. பட் நீங்கள் வந்து காமாவரைஸ்னால் எடுக்கிறப்போ ஃபேட்டி லிவர்ஸ் ரிவர்ஸ் ஆகும், லிவரில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் எல்லாமே குறையும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அதாவது நோய் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வீக்கங்கள். இப்போ வந்து சார் சொல்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வந்துச்சு. அந்த கொரோனாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் எல்லாமே அதிகமாக பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சி ரியாக்டிவ் புரோட்டீன் அப்படிம்பாங்க. அதாவது உடம்புல வந்து ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு வீக்கம் வந்து விட்டது. அந்த வீக்கத்தினால தான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளும் அந்த இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி இன்டர்னல் ஆர்கன்ஸ், லங்ஸாக இருக்கலாம், ஹார்ட்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை குறைக்கிறதுக்கு காமாவரைஸ்னால் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி